பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AMJN கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. 1971ஆம் ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை சொந்தம் கொண்டாடியதுமே அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவு நம்முடைய அரசுரிமை என்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்ட பேராசிரியர் S. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உத்தரவிட்டார். கச்சத்தீவானது இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்பதற்கான அறிக்கைய 1973 டிசம்பர்ல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். சரி, இப்ப பார்லிமெண்ட்ல பேசுறத சந்தடி சாக்கல யார் அவரு? TR பாலுவா? அவர் என்னவா இருந்தார்? எதுவும் டிரைவரா இருந்தாரா? இப்ப என்ன சொல்றாங்க? அவர் இன்னைக்கு எத்தனை டிஸ்டிலரிக்கு ஓனர், CBSE ஸ்கூலுக்கு ஓனர். அவர் பேசுறாரு பார்லிமெண்ட்ல, மாண்புமிகு பிரதமர் ஸ்ரீலங்கா போகும்பொழுது கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும்னு. கச்சத்தீவை கொடுத்தது யார்? இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை தாரை பார்க்கும் பொழுது முதலமைச்சரா இருந்தது யாரு? கருணாநிதி தானே. ஒரு உதாரணம் சொல்றேன். இவர்கள் தமிழை பற்றி மக்களை உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்கள் வாக்குகளை கொள்ளையடிக்கின்ற கொள்ளைக்கார கூட்டம்ங்கிறதுக்கு ஏனென்றால் மதராஸ் மனதேன்னு சொல்லி சென்னை வேணும் தங்களுக்குன்னு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். அதில் அவர் அந்த கோரிக்கையிலிருந்து நகராம இறந்து போனார். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி கருணாநிதி குடும்ப தியாகம் ஏன் தமிழ்நாட்டுக்கு பண்ணல? இது கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது கருணாநிதி போராடி இருக்க வேண்டாமா? ஆனா யார் போராடினாங்கன்னு சொல்றேன். பாராளுமன்றத்துல கடுமையாக அதை எதிர்த்தது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். தமிழ்நாட்டுல ஹைகோர்ட்ல இந்த கச்சத்தீவை கொடுத்தது ரத்து பண்ணணும்னு வழக்கு தொடர்ந்தது அன்றைய தினம் ஜனசங்க தலைவராக இருந்த, பிற்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவராக வந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி. நான் கேட்கிறேன், தமிழ் உணர்வு கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்கா? திமுகவுக்கு இருக்கா? நீங்கள் தமிழ் மண்ணை தாரை வார்த்தீர்கள். அது எதிர்த்து போராடியது யாரு? ஜனசங்கம், பிஜேபி. ஆனா நாங்க தமிழுக்கு விரோதம் பேசுவீங்களா? போலியான தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற, அவர்கள் சுரண்டுகின்ற ஒரு கொள்ளைக்கார கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது பல இதுல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால ஸ்கொயர்லி திஸ் DMK காங்கிரஸ் ஆன்டி ஹிந்து லாட் ஷுட் பி டிஃபீட்டட். அதனால வர்ற 26 தேர்தல்ல ஊரூரா போய் சொல்லுவோம், வாஜ்பாய் எதிர்த்தார், பேசினார், கருணாநிதி வாயப்பத்தின் இருந்தார், திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார். திமுக வழக்கு தொடர்ந்தீங்களா? ஏன் கேஸ் போடல முத? ஆகவே இவர்கள் தமிழ் சமுதாயத்தை வஞ்சிக்கின்ற ஒரு கூட்டம்ங்கிறது தெளிவா தெரியுது. அதனால இவர்களுடைய தோல்வியில் தான் தமிழ் சமுதாயத்தின் விடியலே இருக்குன்னு சொல்லிக்கிறேன். நேற்றைய தினம் மாநிலங்களவையில் வக்ஃப் போர்டு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதோடு நாளையிலிருந்து அது ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட்டு சட்டமாக வரும். இதன் மூலம் பல நூற்றுக்கணக்கான இந்து கோவில்கள், லட்சக்கணக்கான ஏழை இந்துக்களின் வீடுகள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் இந்து விவசாய நிலங்கள் வக்ஃப் போர்டின் பெயரால் அபகரிக்கப்பட்டது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தவர்கள் அனைவரும் முழு ஹிந்து விரோத தீய சக்திகள். ஏன்னா நான் இப்ப இந்த திருமணம் முடிஞ்சு திருச்செந்துறைக்கு போறேன். அங்க ஆதித்த கரிகால் சோழன் கட்டிய சந்திரசேகர சுவாமி கோவில் வக்ஃப் போர்டா. இஸ்லாம் இந்தியாவுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி கட்டின கோவில் அது. அது எப்படி வக்ஃப் போர்டு கோவில் ஆகும்? அந்த கோவில் செவுத்துல கல்வெட்டு இருக்கு. இந்த மதிலிலிருந்து அண்ணநல்லூர் கால்வாய் வரை இந்த கோவிலுக்கு சொந்தம்னு இருக்கிற நிலம். அது வக்ஃப் போர்டு அபகரிக்குமா? அது அபகரித்ததை ஸ்டாலின் ஏத்துக்கிறாரா? சோனியா காந்தி அப்படித்தான் செய்வாங்க. ஆண்டானியா மைனோ வேற எப்படி செய்வாங்க? ஆகவே ஹிந்து விரோத தீய சக்திகள் அனைத்தும் பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கிறார்கள். இதை மக்கள் ஒவ்வொரு ஹிந்துவும் புரிந்து கொள்ள வேண்டும். 13 மாசம் என் கையில இருக்கு. இதுக்காகவே ஊரூரா போவேன். இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை
அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை